அண்மை செய்தியை பார்க்கிறோம். வாணியம்பாடி அருகே அரசு பள்ளியில் படித்து வரும் 7ஆம் வகுப்பு மாணவிகள் 6 பேருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணினி தேர்வின் போது 6 மாணவிகளுக்கு தற்காலிக ஆங்கில ஆசிரியர் பிரபு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1098 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு அந்த மாணவிகள் புகார் அளித்த நிலையில் உடனடியாக அதிகாரிகளும் விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் நேரடியாக பள்ளிக்கு சென்றும் விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். புகாரை அடுத்து தற்காலிக ஆங்கில ஆசிரியர் பிரபுவை காவல்துறையினர் கைது செய்து விசாரணையும் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். வாணியம்பாடி அருகே அரசு பள்ளியில் படித்து வரும் 7ஆம் வகுப்பு மாணவிகள் 6 பேருக்கு தற்காலிக ஆங்கில ஆசிரியர் பிரபு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் உடனடியாக அவரிடம் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள், கைதும் செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தி 1098 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு அந்த மாணவிகள் புகாரை அளித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் இமானுவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் இமானுவேல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலாங்காயம் மலைரெட்டியூர் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவிகள் 6 பேர் நேற்று 1098 என்ற உதவி மையத்திற்கு புகார் அளித்துள்ளனர். புகாரை தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மேத்யூ மற்றும் சாதனா ஆகிய குழுவினர் நேரடியாக அரசு பள்ளிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 6 மாணவிகளும் எழுத்துப்பூர்வமாக ஆசிரியர் இது போன்று செயல்களில் ஈடுபடுவதாக புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து மேத்யூ மற்றும் சாதனா ஆகியோர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்தனர். அதைத் தொடர்ந்து ஆசிரியர் கூட்டங்கரை பகுதியைச் சேர்ந்த தற்காலிக ஆசிரியரான பிரபு என்பவரை கைது செய்து அவர் மீது போக்சோ உள்ளிட்ட மாணவிகளிடம் பாலியல் சீண்டல் ஈடுபட்டதாக 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இமானுவேல்.